என்ன செல்ஃபோனை எடுத்தால் ஒரு வாரமாக அந்த நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த கண்ணகி நகர் கார்த்திக் ஆகும்ல, அந்த பிள்ளை என்னமோ வெளிநாட்டில் போய் கபடி விளாண்டு ஜெயிச்சு என்னமோ தங்க மெடல் வாங்கி வந்துருக்கேன். என்ன பெரிய தங்க மெடல், எனக்கு ஒன்று பிடிக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளை அந்த பேசும்போது நம்ம அரசியல், தனி அரசியல் அப்படி இப்படிங்குது. என்ன நம்ம அரசியல், ஏன்னா இதான் எங்கள் அரசியல். அது அந்த கண்ணகி நகருங்கிற பேரே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கண்ணகிங்கிற பொம்பளை பார்த்திங்கன்னா மதுரை எரிச்ச பொம்பளை, ரவடி. அந்த பொம்பளோட பேர் வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேரை உடனே நீக்கிட்டு நம்ம ஐயா கலைஞர் ஐயா பேர் வைங்க. அப்படி இல்லையா கலியுக கண்ணகி கனிமொழி பேர் வைங்க. சரியா, இது ஏதாவது ஒன்று வைங்க. சரியா, மற்ற தேவையில்லாமல் இப்படி இந்த மதுரையை எரித்து சாம்பலாக்கின ஒரு ரவுடி பொம்பளை பேர் கண்ணகின்னு பேர் வச்சுருக்கீங்க. ஆமாம், அந்த பிள்ளை வேறு, அது வேறு கண்ணகி கார்த்திகான்னு சொல்லிட்டு இருக்கு. இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பேரை மாற்றுங்க. கனிமொழி நகர் கார்த்திகா, கலைஞர் நகர் கார்த்திகான்னு இப்போ பேரை மாற்றணும். சரியா, இது தப்பான விஷயம், அதை மாற்றுங்க. திராவிட நம்ம தலைவர் அந்த ஆட்சி முடிவுன்னு அது பேரை மாற்றிடணும். இல்லைன்னா அதென்ன நம்ம இதுக்கிட்ட போய் வெளிநாட்டு வரையும் கண்ணகி நகர்னா அது இஷ்டப்பட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு, தெருவு எல்லாத்துக்குமே கலைஞர் ஐயா பேர், கக்கூஸ் முதற்கொண்டு எல்லாம் வச்சுருக்கோம் பேர், கலைஞர் ஐயா பேர். இந்த பக்கம் அடுத்த முதல்வராக வரப்போகிற நம்ம சின்னம்மா கனிமொழி அவங்க பேர் வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தானே வர எதிர்கால சங்கதிக்கு தெரியும் இவங்க என்னென்னு. அதை விட்டு ஒரு மதுரை எரிச்சு சாம்பலாக்கின ஒரு பொம்பளை ரவுடி கண்ணகி, அதோட பேர் வச்சா என்ன அர்த்தம்? வருங்கால சங்கதிகள்லாம் அதை பார்த்து கெட்டு போய் அப்புறம் அவங்க தெரு ஊரெலாம் போட்டு எரிச்சா என்ன வருது? அதெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம ஐயா பேர் என்ன, நம்ம சின்னம்மாக்கா சின்னம்மா பேர் கனிமொழி அவங்க பேர் வைக்கணும். இது நான் எதுவும் தப்பாக தப்பாக இருந்தால் இருந்து போகுது. என்ன பிரச்சனை வரப்போகுது? பேர் மாற்றுங்க. அதை சரியில்லை, பிடிக்கல எனக்கு.